அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் முருகன். இன்றைக்கி வந்துட்டு நம்ம ஒரு சூப்பரான யோகா ஆசனா பார்க்க போகிறோம். அது என்ன ஆசனானா, இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸு போடும்போது வந்துட்டு அது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும். அது என்ன காரணம்னா, நம்ம சைடில் இருக்க கொழுப்பாக இருக்கும், இல்லை அடிவயத்தில் இருக்க கொழுப்பாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுக்கு சைடு வயசில் இருக்க கொழுப்பை வந்து நம்ம எப்படி கரைக்க போகிறோன்றது ஒரு சூப்பரான ஆசனா தான் பார்க்க போகிறோம். இந்த ஆசனா பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இது வந்துட்டு யார் யாரெல்லாம் பண்ணலாம், யார் யாரெல்லாம் பண்ணக்கூடாது சில ப்ரொசீஜர் இருக்குது. இதெல்லாம் யார் பண்ணக்கூடாதுன்னா, இப்போ ரீசெண்டாக சர்ஜரி பண்ணாங்க, இல்லை முதுகு வலி, இடுப்பு வலி, ஹெர்னியா இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு தகுந்த டாக்டர் கன்சல்டேஷன் இல்லைன்னா யோகா ட்ரைனரோட நீங்கள் வந்து பண்ணணும். இது பண்ணுறது நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குதுன்னா, நமக்கு சைடில் இருக்க கொழுப்பு வந்துட்டு கரையுது. அதுக்கப்புறம் சைடில் வந்துட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகுது. இந்த சுவாச பிரச்சனை, ஆஸ்துமா இந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட்டு ஆசனாவாக இருக்கும். எந்த ஒரு ஆசனா வந்துட்டு நம்ம ஒரு நாள் 2 நாளில் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணால் தான் நம்மளுக்கு அதுக்கான பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ வாங்க நம்ம ஆசனா பார்க்கலாம். மேட்டில் வந்துட்டு நார்மல் பொசிஷன், உடம்புல வந்துட்டு தளர்வாக வச்சுக்கோங்க. இப்போ காலை வி ஷேப்பில் வச்சுட்டு ரைட் ஹேண்ட் வந்துட்டு இன்ஹேல், எக்ஸேல் வந்துட்டு கையை அப்படியே மேலே பக்கம் திருப்புங்க. எக்ஸேல் இப்போ நேராக கொண்டு வாங்க. இன்ஹேல், எக்ஸேல் வந்துட்டு அப்படியே சைடில் பெண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகிருக்கணும். இது வந்துட்டு ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் வந்துட்டு நார்மல் ப்ரீத்திங்கில் இருக்கணும். மூச்சை நல்லா கவனிங்க. ரிலாக்ஸ். இன்ஹேல், எக்ஸேல் அப்படியே ஸ்லோவாக நம்ம எப்படி கீழேருந்து மேலே போனோமோ அதே மாதிரி மேலேருந்து கீழே வரணும். எக்ஸேல், கண்ணை மூடி அப்படியே கவனிங்க உங்கள் ஹேண்டோட மூமெண்ட்டை. ரிலாக்ஸ். இன்ஹேல், நார்மல் ப்ரீத்திங். சேம் ப்ரொசீஜர் தான் அடுத்த சைடும். வாங்க அடுத்த சைடு பார்த்துடலாம். இன்ஹேல், எக்ஸேல், இன்ஹேல், எக்ஸேலில் சைட் பெண்ட் பண்ணுங்கள். நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க. உங்களோட ரைட் ஹேண்டை வந்துட்டு உடம்போட சேர்த்து வச்சுக்கணும். இப்போ லெஃப்ட் சைடு பண்ணும்போது ரைட் ஹேண்டை வந்துட்டு உடம்போட சேர்த்து வச்சுக்கணும். ரைட் சைடு பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்டை வந்துட்டு உடம்போட சேர்த்து வச்சுக்கணும். ரிலாக்ஸ். பொறுமையாக எக்ஸேல் பண்ணுங்கள். உங்களோட ஹேண்ட் மூவ்மெண்ட்டை மட்டும் அப்படியே அழகாக கவனிச்சிட்டே வாங்களேன். இது மூலயமா உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்துட்டு நம்மளுக்கு இம்ப்ரூவ் ஆகும். இந்த ஆசனா வந்துட்டு 10 to 15 கவுண்ட்ஸ் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி பண்ணணும். ரிலாக்ஸ். வைதமை இது என்ன ஆசனம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. இதுதான் அர்த்தகடி சக்கராசனா. இதை வந்துட்டு அரை இடுப்பு சக்கராசனான்னு சொல்லுவாங்க. இந்த ஆசனா வந்துட்டு நீங்கள் ரெகுலராக வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணால் என்னோடய சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.